ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஹெச்பி இங்க் டேங்க் ஒயர்லெஸ் பிரிண்டரு 4 சீரீஸ், இதோட மாடல் நம்பர் 419. இதை பற்றி ரிவ்யூஸ் பார்க்குறோம். இதை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி. இது வந்து இங்க் டேங்க் பிரிண்டர். இது நம்ம 3 வெரைட்டிஸ் ஆஃப் பிரிண்டர்ஸ் பார்ப்போம். ஒன்று கேட்ரிட்ஜ் டைப் பிரிண்டர்ஸு, இங்க் ஜெட்டு, டஸ்ட் ஜெட்டுன்பாங்க. இது வந்து இங்க் டேங்க்கு. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து லேசர் பிரிண்டர். இதில் இங்க் டேங்க்கில் இன்னொரு அட்வான்டேஜஸ்னால் வந்து பேப்பர் வந்து நிறைய பேப்பர்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். இதில் போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து 2 பிளாக் இங்க்கு, 3 கலர் இங்க் வரும். ஸோ இதோட டோட்டல் கெப்பாசிட்டிங் போட்டிருக்காங்க. ஒரு பாட்டில் ஆஃப் பிளாக் இங்கில் வந்து ஆவரேஜாக வந்து 8000 பேப்பர்ஸ் ஆஃப் பிளாக் எடுக்கலாம். பிளாக் இது மாதிரி கலர்லேயே வந்து 3 கலர் இதுவும் சேர்த்து வந்து ஒரு கலர் கேட்ரிட்ஜ். அதுக்கு வந்து 8000 ஆஃப் கலர் கேட்ரிட்ஜ் எடுக்கலாம், கலர் பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கலாம். ஸோ இது வந்து மோர் எஃபிஷியன்ட்டு. ஆஃபீஸ்க்கு டெய்லி வந்து மினிமம் ஒரு 30 பிரிண்ட்ஸ் எடுக்கிறோம், மந்த்லி ஆவரேஜாக ஒரு 800-900 பிரிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் எடுக்கிறோம்னா இந்த மாதிரி இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்க் ஜெட்டு, டஸ்ட் ஜெட்டுக்கும் இங்க் டேங்க் என்ன டிஃப்ரென்ஸ்னால் காஸ்ட் எஃபிஷியன்ட். இது வந்து அதாவது ஆஃபீஸ் மாதிரி ஏரியா மோர் பிரிண்ட்ஸ் நம்ம எடுக்கணும், நிறையா பிரிண்ட் எடுக்கணும், டெய்லி வந்து ஒரு 30 பிரிண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி எடுக்கணும் வந்து இங்க் டேங்க் தான் போய் ஆகணும். இதில் என்ன டிஃப்ரென்ஸாக இது வந்து ரேட் ஜாஸ்தி. இங்க் டேங்க் வந்து இனிஷியல் காஸ்ட் வந்து நீங்கள் ஜாஸ்தியாக பே பண்ணணும். இது வந்து அரௌண்ட் 15,000 அந்த ரேஞ்சில் இருக்கும், 10,000 அபோவில் இருக்குது எல்லாமே இங்க் டேங்க்கு. டஸ்ட் ஜெட் வந்து உங்களுக்கு 2,000-3,000 பிரிண்டர் கிடைக்கும். ஆனால் கேட்ரிட்ஜ் ரேட்டு ஜாஸ்தி. ஈச் கேட்ரிட்ஜ் வந்து நீங்கள் 800 rupees பெர் கேட்ரிட்ஜ் வரும். கலர் கேட்ரிட்ஜ்னா அதுமாதிரி கலர் கேட்ரிட்ஜ்லேயே வந்து ஒரு கலர் கேட்ரிட்ஜ் 900 rupees வரும். ஸோ 1,500 rupees எடுத்தாலும் 100 பேப்பர்ஸ், 100 to 150 பேப்பர்ஸ் தான் மேக்ஸிமம் பிரிண்ட் பண்ணோம். இதில் வந்து உங்களுக்கு அதே 800 rupees தான் பெர் கேட்ரிட்ஜ் ரேட்டு, ஆனால் 8,000 பேப்பர்ஸ் பிரிண்ட் பண்ணோம். ஸோ இனிஷியல் காஸ்ட் ஹை, பிரிண்டிங் காஸ்ட் கம்மி. டஸ்ட் ஜெட்டு அந்த மாதிரி பிரிண்டர்ஸ்லாம் வந்து இனிஷியல் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் வந்து ரன்னிங் காஸ்ட் ஜாஸ்தி. நீங்கள் வந்து ஹோம் பிரிண்டர்ஸு அந்த மாதிரி வீட்டில் வந்து ரேராக ஏதாவது பிரிண்ட் எடுக்கிறீங்க, ஒரு மந்த்லி ஒரு 20 பிரிண்ட்ஸ் 30 பிரிண்ட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். இது வந்து ரெகுலர் யூசேஜுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் தான் போகணும். ஸோ இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இதில் வந்து உங்களுக்கு இதோட கேட்ரிட்ஜ் என்னென்ன கேட்ரிட்ஜெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க் பாட்டில் அதோட டீல் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன காம்பேக்டிபிள் மாடல்ஸு, GT52, அதாவது GT52 கலர் இங்க்கு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து GT51XXL 7500 பேஜஸ் வரும். இதுமாதிரி இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது ஹெச்பியோட மேனுவல். இங்கே ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், எப்படி ஃபில் பண்ணுறது, என்னமே ஆட் பண்ணுறது டீட்டெயில்ஸு. ஸோ இதெல்லாம் பேக்கிங் பேப்பர்ஸு அவங்க கொடுக்குறது. இதெல்லாம் ரீபேக்கிங்கு. ஏதாவது நீங்கள் வாங்கின மாடல் ஏதாவது வாரண்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா ரீபேக்கிங் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே பேக்ஸு, அதோட மாடல் டீட்டெயிலு. ஸோ இது வந்து அந்த கலர் கேட்ரிட்ஜஸ்ஸு. ஸோ இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பிளாக்கு, இது கலர். ஸோ இதான் வந்து அந்த இங்க் பாட்டில்ஸு. இது வந்து உள்ளே இருக்கிற கேட்ரிட்ஜ், மெஷினில் இருக்கிற கேட்ரிட்ஜு. ஸோ இது வந்து பவர் கார்டு, இது யூஎஸ்பி கார்டு. நீங்கள் அவங்க இதில் டேட்டா லேண்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக் இங்க்ஸு, 2 பாட்டில் இருக்குது. இது கலரு, இது 3 சேர்ந்து கலர் இருக்குது. ஸோ இது பிரிண்டர். ஸோ இதில் வந்து க்ளீனாக போட்டிருக்காங்க, டு நாட் ஓப்பன் ப்ளூ லேட்ச் அன்லஸ் இன்ஸ்டாலிங் நியூ பிரிண்டர்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டிங் பிரிண்டர். அந்த நியூ பிரிண்ட் அவங்க மென்ஷன் பண்ணுறது இதுதான். இதான் வந்து பிரிண்ட்டு டேரெக்டாக பிரிண்ட் பண்ணுறது. இதுக்கு சப்ளை பண்ணுற இங்க் தான் அந்த பாட்டில்ஸில் வர்றது நம்மளுக்கு. ஸோ இதான் அந்த கேட்ரிட்ஜ், மெயினான பிரிண்ட் கேட்ரிட்ஜ். கலர் கேட்ரிட்ஜ், இது பிளாக் அண்ட் ஒயிட் கேட்ரிட்ஜ். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஆமாம், இதில் தான் ப்ராப்ளம் வந்தால் மட்டும் எடுக்கணும், இல்லாட்டினா இது வந்து மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே.
இதான் இப்போ பிரிண்டர். இப்போ நீங்கள் சைடில் பார்க்குற இதான் வந்து இங்க் கேட்ரிட்ஜ். இதெல்லாம் வந்து நீங்கள் இங்க்கெல்லாம் உள்ளே ஃபில் பண்ணணும். இது எல்லாமே வந்து கலர் கொடுத்துருப்பாங்க. எல்லோ, இது மெஜந்தா, இது ப்ளூ, இது பிளாக் நம்ம ஊற்றுறது வழக்கமாக. இதோட கோடிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பாட்டிலே இருக்கும். பாட்டில் அது கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸு. இது ஒய், இது சி. அதுமாதிரி கரெக்டாக அந்தந்த கலர் மேட்ச் பண்ணி நம்ம இதில் ஃபில் பண்ணணும். ஸோ ஹெச்பியில் 4 சீரீஸில் இதான் லேட்டஸ்ட். இன்றைக்கி 419 தான் லேட்டஸ்ட்டு மாடல் இது. ஸோ இதில் வந்து காப்பி, ஸ்கேன். காப்பினா வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம், 3மே இருக்குது. பிரிண்டிங்கில் வந்து யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் வந்து டேட்டா பிரிண்ட் கொடுக்கலாம். இல்லை வைஃபைல வந்து கனெக்ட் பண்ணி வச்சு வைஃபை மூலிமா நீ டேட்டா உங்கள் ஃபோன்லேருந்தோ இல்லை லேப்டாப்பில் வந்து வைஃபை மூலிமா பிரிண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது 3-in-1 பிரிண்டர். காப்பி, ஸ்கேன், பிரிண்ட் 3மே உண்டு. ப்ளஸ் வைஃபை கண்ட்ரோல். இது ஹெச்பி ஆப்லேருந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்கலாம். இல்லை உங்கள் மொபைலில் ஒரு வாட்டி இன்ஸ்டால் ஆகிட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் கொடுத்து நீங்கள் டேட்டா பிரிண்ட் கொடுக்கலாம். அது மாதிரி இதில் வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணும் போதில் டெய்லி வந்து மினிமம் பிரிண்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் அந்த மினிமம் பிரிண்டிங் பண்ணலைன்னா வந்து உள்ள இங்க் வந்து ட்ரை ஆயிரும். இங்க் ட்ரை ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் அந்த ட்ரைனஸ்லாம் இதானப்போ தான் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஸோ அதனால் இங்க் டேங்க் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக யூசேஜ் இருந்தால் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி இங்க் ட்ரையிங் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே அவங்க எம்டியாக இருக்கும்போது உள்ள ஃபங்கஸ் ஆகாமல் இருக்க, ட்ரை ஆகாமல் இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணுறக்காண்டி தான் டேப் மேலே இறக்கி வச்சுருக்காங்க. ஸோ யாரும் பை மிஸ்டேக் இதை வச்சுட்டே நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கூடாதுக்காண்டி இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல்ஸ் வேறு இல்லை. ஸோ நீங்கள் இதில் க்ளீனாக பார்க்கலாம். இதான் வந்து கேட்ரிட்ஜ் வைக்கிற பொசிஷன்னு. ஸோ இது வந்து ஸ்கேனரு. நீங்கள் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பேப்பர் ட்ரே. உங்களுக்கு பிரிண்ட் ஆகிற பேப்பர் மேலே வர்றதுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இங்க் பாட்டில் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஹெச்பியோட மெயின் இன்ஸ்ட்ரக்ஷன் அதான் கொடுத்துருக்காங்க. இங்க் பாட்டில் ஃபில் பண்ணாமல் எதுவும் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ எல்லோவில் போர் பண்ணுறோம். இங்கே உள்ள பாட்டிலில் வந்து முதல்ல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணணும். பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த கேப்பை உள்ளே ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸோ கீழே நீங்கள் லெவல் பார்க்கலாம். இது பாட்டிலேருந்து ஃபுல்லாக இது போயிடும். ஸோ இது 1 ஃபுல் பாட்டிலு. கரெக்டாக 1 ஃபுல் பாட்டில் கேட்ரிட்ஜ் ஃபுல்லாக இருக்குது இதில். ஸோ இது ஃபுல் எம்டி. அடுத்து இந்த எம் பாட்டில் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம். இதில் இருக்கிற அந்த கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு அதே ப்ராசஸ் தான். இதில் ஓப்பன் பண்ணி ஸோ அதே மாதிரி இது வந்து கே வந்து பிளாக் கேட் இங்க்கு. ஸோ அதே மாதிரி பிளாக் இங்க் போர் பண்ணுங்கள். பேக் சேம்பர் வந்து கொஞ்சம் பெரிய சேம்பர் தான். உங்களுக்கு இந்த ஃபுல் பாட்டில் இங்க்கு ஈஸியாக ஃபில் ஆகும். அந்தளவுக்கு பெரிய சேம்பர் தான் கொடுத்துருக்காங்க. இது ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் ஹாஃப் பாட்டில் இருக்குது. ஹாஃப் பாட்டில் தான் உள்ள வந்து கேட்ரிட்ஜ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது இன்னும் உங்களுக்கு அடுத்த வாட்டி காலியான அப்புறம் திருப்பி ரீஃபில் பண்ணலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. பட் இது 2 ஃபுல் பாட்டிலும் எம்டி. இதில் நீங்கள் பார்க்கலாம், அது ஃபுல் எம்டி. இதுவும் ஃபுல் எம்டி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்பில் ப்ரூஃப் டிசைன்ஸு. உள்ளே வந்து ஒரு ரப்பர் இது ஜாயிண்ட்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரப்பர் வந்து மேலே ரிலீஸ் ஆன மட்டும் தான் இங்க் வெளியில் ஃப்ளோ ஆகும். திருப்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணும் போதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரப்பர் லாக் ஆகிடும். ஸோ அதனால் இங்க் வந்து ஸ்பில் ஆகாது. ஸோ கொட்டும் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். நீங்கள் பார்க்கலாம், இங்கேருந்து ஒரு ரப்பர் இது இருக்கும். ஸோ இதில் வந்து உள்ளே லாக் ஆகிடும் நீங்கள் லிக்விட் இல்லைன்னா கூட. ஸோ இப்போ எல்லா கேட்ரிட்ஜ் ஃபில் பண்ணியாச்சு. இதில் எல்லாம் 4 கலருமே உள்ளே வந்துருச்சு. 3 கலரு ப்ளஸ் ஒரு பிளாக் உள்ளே தான் இருக்குது. நம்ம வந்து இதை வந்து பவரில் கனெக்ட் பண்ணோம். ஸோ பவரில் கனெக்ட் பண்ணால் இந்த கேட்ரிட்ஜ் 2மே நம்மளால் போட முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பவரில் கனெக்ட் பண்ணுறோம். இதுதான் பவர் கார்டு. ஸோ பவர் கார்டு இங்கே இருக்குது. பவரில் கனெக்ட் ஆயிடுச்சு. ஆன் பண்ணுறோம். நம்ம அடுத்து வந்து கேட்ரிட்ஜ் லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா
வந்து உள்ள இருக்கிற கேட்ரிட்ஜ் லாக் இது நம்ம கேட்ரிட்ஜ் இல்லாதனால என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும். ஸோ இது வந்து கேட்ரிட்ஜ் பெட்டு. ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து ஒரு சிஸ்டமே கொடுத்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் வெளியே எடுக்கணும் ஃபஸ்ட்டு. இதை எடுத்திங்கன்னா தான் வந்து அதுக்கு நம்ம உள்ள கேட்ரிட்ஜ் வைக்க முடியும். ஸோ இது வந்து டிஸ்போஸ் தான் பண்ணணும். இது வந்து டம்மி பீஸ் தான், இது தேவையில்லை இது. ஸோ இது நீங்கள் உள்ளே இப்படி இருந்துச்சு உங்களுக்கு. ஸோ இது உள்ளே லாக்காக இருந்துச்சு. இது லாக்கை ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்தோம். ஸோ வெளியே எடுத்தோன்னா நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கிளிப் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸு, ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஓப்பனு. ஸோ ஓப்பன் பண்ணி சென்டரில் கரெக்டாக அந்த இதில் சென்டரில் இருக்கணும். இது வந்து கலரு, இது பிளாக் அண்ட் ஒயிட் அதிலே காமிச்சிருக்காங்க. இந்த கேட்ரிட்ஜை நீங்கள் எடுக்கணும். உங்கள் கேட்ரிட்ஜ் இப்படி வரும் ஃப்ரெஷ் பீஸு. இதில் பண்ணால் இந்த இதை ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணிட்டு இங்கே இருக்கிற பேப்பரை ரிலீஸ் பண்ணணும். ஸோ இப்போ கேட்ரிட்ஜ் வந்து ஃபங்க்ஷனிங் கேட்ரிட்ஜ். இது வந்து கலர் பார்க்குறீங்க, இந்த கலர் நீங்கள் மேட்ச் பண்ணலாம். இங்கே வந்து இது ஒரு மெஜந்தா கலரில் இருக்குது, இங்கேயும் மெஜந்தா கலரில் இருக்குது. இந்த இடம் வந்து இந்த ஓப்பனிங்ஸ் வந்து மேலே இருக்கணும். இப்படி இந்த கீழே பிரிண்ட் பண்ணுறது வந்து கீழே இருக்கணும். இப்படி வச்சு நீங்கள் அப்படியே உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து பொசிஷனில் செட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேட்ரிட்ஜும் இதை ரிலீஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கரை எடுத்துருங்க மறந்துடாமல். இதே மாதிரி இப்படி வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி லாக் ஆகணும். லாக் பண்ணி முடித்தோடனே திருப்பி அந்த மேலே கிளிப்பை போட்டுருங்க. போட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து கேட்ரிட்ஜ் ப்ளேஸ் பண்ணியாச்சு, இங்க் ஊற்றியாச்சு. ஸோ க்ளோஸ். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ள அலைன்மெண்ட் ஆகிரும். இது வந்து பேப்பர் அவுட்புட்டு பிரிண்ட் ஆகி வெளியில் வர்ற இடம். ஸோ இது ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பேப்பர் உள்ள இன்புட்டு, நீங்கள் பேப்பர் உள்ளே வைக்கிற இடம். நீங்கள் அப் டு ஒரு 50 பேஜஸ் கூட பேப்பர் கூட வச்சுக்கலாம் பண்டில். ஸோ இப்போ வந்து நம்ம சாம்பிள் பேப்பர் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னம்னா வந்து பேப்பர் அலைன்மெண்ட்டுக்காண்டி அதை பிரிண்ட் பண்ணோம். வந்து பேப்பர் அலைன்மெண்ட், சைஸ் அலைன்மெண்ட்டு A4 A5 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் சைஸ் அலைன்மெண்ட்டுக்கு இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி இதுக்குள்ளே பேப்பர்ஸ்லாம் வைக்கணும். ஸோ இது வந்து A4 அலைன்மெண்ட் பேப்பரு. இது வந்து அலைன்மெண்ட் பேப்பரு, ஃபஸ்ட் பேப்பர் பிரிண்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து எல்லா கலர்ஸ் எல்லாமே அதோட ஹெச்பியோட இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை வந்து திருப்பி என்ன பண்ணால் நீங்கள் ஸ்கேனரில் வைக்கணும். இந்த ஏரோ மார்க் காமிச்சிருக்கு அந்த கார்னருக்கு தான் அலைன்மெண்ட் இனிமேல் பேப்பர் வைக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் திருப்பி இந்த இதை ஓகே கொடுக்கணும் அலைன்மெண்ட்டுக்கு. ஏங்கிறது வரும். ஏன்னு வந்துச்சுனாலே அலைன்மெண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த அலைன்மெண்ட் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் அடுத்து வந்து செட்டப் போகணும். இது ஏ வந்து 0வாக மாறும் அலைன்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ இப்போ அலைன்மெண்ட் ஸ்கேனிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது கம்ப்ளீட் ஆனால் இது சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அப்போ நீங்கள் 0 வந்துருச்சு. ஸோ 0 வந்து இப்போ வந்து நீங்கள் அடுத்து வந்து ஃபர்தர் செட்டப் பண்ணலாம். இதில் வைஃபை எல்லாமே வரும். ஸோ அது அலைன்மெண்ட் கன்ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு சாம்பிள் பிரிண்ட் பண்ணுது. ஒரு ரிமைண்டர் மாதிரி இன்ஃபில் வந்து என்றைக்குமே வந்து ஜஸ்ட் ஒரு இது ஃபஸ்ட்டு ரிமைண்டர் மாதிரி கொடுக்குறாங்க, ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ அடுத்து வந்து வைஃபை செட்டப் பண்ணலாம். வைஃபை செட்டப் பண்ணுறது ஹெச்பி ஆப்பில் போய் இந்த பிரிண்டர் எந்த வைஃபைல கனெக்ட் பண்ணியிருக்குதோ அதே வைஃபைல ஹெச்பி ஆப் டவுன்லோட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆயிரும். அது வந்து ரொம்ப ஈஸி ப்ராசஸ். ஹெச்பி ஆப்னு சொல்லி ஆப் ஸ்டோரில் கூகுள் ஸ்டோரில் கிடைக்கும். அந்த ஆப்பை வச்சு நீங்கள் லிங்க் பண்ணிட்டு ஒரு வாட்டியில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்கள் லேப்டாப்பு எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஹெச்பி ஆப்பில் போய் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மொபைலில் வந்து லேப்டாப்பில் வந்து ஈஸியாக பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த வைஃபை கனெக்டட் சிக்னல் அதெல்லாமே உங்களுக்கு காமிக்கும் ஈஸியாக. ஸோ தட் இஸ் அ வெரி ஈஸி திங். இப்போதைக்கு உங்களுக்கு இதோட இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காமிச்சாச்சு. இப்போ ரெடி டு பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி இதெல்லாமே இந்த பேப்பரில் இந்த இதில் ஸ்கேன் பண்ணலாம். இப்போ இது காப்பி பண்ணாலும் இதில் வந்து காப்பி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பேப்பர் ஜஸ்ட் நீங்கள் வச்சுட்டு இங்கே காப்பி கொடுத்தீங்கன்னா போதும். கலர் காப்பி, பிளாக் அண்ட் ஒயிட் காப்பி, இதில் கலர் காப்பி கொடுத்துருக்குறோம். ஸோ சேம் கலர் காப்பி பண்ணி வரும். ஸோ நம்பர் ஆஃப் காப்பீஸ் நீங்கள் காமிக்கலாம், 1 வேணுமா எத்தனை காப்பின்னு. இது வந்து காப்பி பண்ண பேப்பரு நீங்கள் பார்க்கலாம். இது ஸோ க்ளீனாக இது வந்து என்ன நம்ம கொடுத்த பேப்பர் அப்படியே காப்பி பண்ணியிருக்குது. ஜஸ்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி பண்ணது. ஸோ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் குவாலிட்டி. இது ஹெச்பிலே வந்து இது ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி பிரிண்டர். இது 414 சீரீஸ்னு 3 சீரீஸ் இருக்குது, 4 சீரீஸ் 5 சீரீஸ் இருக்குது. 315, 310, 3 மாதிரி 410, 400, 419 இது எல்லாமே வந்து 3 சீரீஸ் 4 சீரீஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக 5 சீரீஸ் வரை இருக்குது. 5 சீரீஸில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னால் வந்து இங்க் கேட்ரிட்ஜஸ் இங்கே இருக்கிறது வந்து இங்க் டேங்க் வந்து இங்கே இருக்கும், உள்ளே இன்பில்ட்டாக இருக்கும் 5 சீரீஸில். 4 சீரீஸில் தனியாக இங்க் டேங்க்கு சொல்லி வெளியே இருக்குது. ப்ளஸ் ரெண்டாவது வந்து இது 8 பேப்பர்ஸ் பர் மினிட் பிரிண்ட் ஆகும். இப்போ வர லேட்டஸ்ட் வந்து 11 பேப்பர்ஸ் பர் மினிட். ஸ்பீட் ஆஃப் பிரிண்டிங் வந்து ஜாஸ்தியாக தான். அத்தனை ஒரு நிமிஷத்துக்கு வந்து 8 பேப்பர் 10 பேப்பர் அந்த கணக்கில் பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வரும்.
ஆனால் நம்மளுக்கு இது வந்து மேக்ஸிமம் இதுவே போதும். அவ்வளோ அளவுக்கு ஸ்பீடாக பிரிண்டிங் வந்து யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ரொம்ப ஒரு நாளைக்கு 100 பேப்பர் ஸ்பெண்ட் பண்ணுற ஆட்கள் தேவைப்படும். அந்த மாதிரி இந்த ஹோமு மற்ற மினி ஆஃபீஸ் யூஸுக்கு இந்த மாதிரி பிரிண்டர் இது இங்க் டேங்க் வந்து ஒரு நல்ல பெட்டர் பிரிண்டரு. அது கேரான் எப்சான் கம்பேர் பண்ணும்போது இல்லை ஹெச்பி வந்து ஆல்வேஸ் பெஸ்ட்டு இந்த பிரிண்டிங் செக்மெண்ட்டில். ப்ளஸ் இங்க்கு வந்து உங்களுக்கு பிராண்டட் இங்க்கு ஹெச்பி கம்பெனி இங்கே வந்து உங்களுக்கு 800 rupees தான் அந்த கேட்ரேஜ் ரீஃபில் பெர் பாட்டில். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் 8000 பேப்பர்ஸ் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரியலி ஒர்த் த பிரிண்ட். தேங்க்யூ வெரி மச்.